மக்களவை தேர்தலில் 96 கோடியே 88 லட்சம் பேர் வாக்களிக்க தகுதி என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. முந்தைய நாடாளுமன்ற தேர்தலை விட வாக்காளர்களின் எண்ணிக்கை 6 விழுக்காடு அதிகரிப்பு. சென்னை மயிலாப்பூரில் நேற்று திறக்கப்பட்ட பாஜக தேர்தல் அலுவலகத்திற்கு சீல். வணிக ரீதியான பயன்பாட்டிற்கு இடத்தை வாங்கிவிட்டு அரசியல் கட்சி அலுவலகம் திறந்ததால் கபாலீஸ்வரர் கோயில் நிர்வாகம் நடவடிக்கை. முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் வரும் 12ஆம் தேதி தீர்ப்பு. 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை எதிர்த்த வழக்கில் விசாரணை நிறைவடைந்த நிலையில் விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவிப்பு. கோவையில் தங்க நகைகள் வைக்கும் பெட்டிகள் தயாரிக்கும் குடோனில் பயங்கர தீ விபத்து. 4 வாகனங்களில் சென்ற வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். மறைந்த முன்னாள் பிரதமர்கள் PV நரசிம்மராவ் மற்றும் சரண் சிங்கிற்கு பாரத ரத்னா விருது. பசுமை புரட்சியின் தந்தை MS சுவாமிநாதனுக்கும் பாரத ரத்னா வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவிப்பு. PV நரசிம்மராவுக்கு பாரத ரத்னா அறிவிக்கப்பட்டதற்கு அவரது மகள் வரவேற்பு. ஏழை மக்களுக்காகவே தனது வாழ்நாளை அர்ப்பணித்த தனது தந்தைக்கு உயரிய அங்கீகாரம் கிடைப்பது மகிழ்ச்சி என MS சுவாமிநாதனின் மகள் சௌமியா பேட்டி. மாநிலங்களவையை தொடர்ந்து மக்களவையிலும் காங்கிரஸ் அரசுக்கு எதிரான வெள்ளை அறிக்கை தாக்கல். மன்மோகன் சிங் அரசின் தவறுகளை சரி செய்வதற்கே 10 ஆண்டுகள் ஆகிவிட்டதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. பிரதமர் மோடியின் சமூகம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக ராகுல் காந்திக்கு தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணைய தலைவர் கண்டனம். கோடிக்கணக்கான மக்களை இழிவுபடுத்தும் வகையில் ராகுல் செயல்படுவதாகவும் விமர்சனம். அதிமுக ஆட்சி செய்த 30 ஆண்டுகளில்தான் தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றதாக அவிநாசி கண்டன போராட்டத்தில் EPS பேச்சு. தமிழகத்திலே 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அந்த 30 ஆண்டு கால ஆட்சியிலே தான் தமிழ்நாடு ஏற்றம் பெற்றது. MGR பற்றி பேசிய திமுக MP R ராசாவுக்கு நாவடக்கம் தேவை என எச்சரிக்கை. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் மதுபோதையில் 2 சக்கர வாகனத்தில் சென்றபோது விபத்து. தந்தையுடன் சென்ற 2 வயது குழந்தை உயிரிழந்த பரிதாபம். தனது கணவர் முருகனுக்கு சிறப்பு சிகிச்சை அளித்து உயிரை காக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு நளினி கடிதம். தற்போது சிறப்பு முகாமில் மயங்கிய நிலையில் இருப்பதாக கடிதத்தில் வேதனை. தேர்தல் அறிக்கை தயாரிப்பு தொடர்பாக நாளை முதல் தமிழ்நாடு முழுவதும் பயணம். H ராஜா தலைமையிலான பாஜக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு சென்னையில் இருந்து தொடங்குகிறது. டெல்லியில் பிரதமர் மோடியுடன் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி திடீர் சந்திப்பு. சந்திரபாபு நாயுடுவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டிய நிலையில் அரசியல் பரபரப்பு. சென்னையில் 13 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட வழக்கு மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றம். 9 காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் காவல் ஆணையர் உத்தரவு. சுவிட்சர்லாந்து நிறுவன மின்னஞ்சலை பயன்படுத்தி சென்னை பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது அம்பலம். இன்டர்போல் மூலம் கடிதம் அளித்தால் விசாரணைக்கு ஒத்துழைப்பு என சுவிஸ் நிறுவனம் திட்டவட்டம். சென்னையிலிருந்து தாய்லாந்து நாட்டிற்கு கடத்தப்பட இருந்த பல கோடி மதிப்புள்ள வைரக்கற்கள் பறிமுதல். விமான பயணியை கைது செய்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் விசாரணை. அபாயகரமான வேதிப்பொருள் இருந்ததால் புதுச்சேரியில் பஞ்சு மிட்டாய் விற்க தற்காலிக தடை. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்ட நிலையில் உணவுத்துறை நடவடிக்கை.